தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க கம்பெனிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎம்மோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான் நீங்கள் என்ட்ரி ஆக போகிறீங்க. ஸோ சேலரி மினிமமாக உங்களுக்கு 30,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போஸ்டிங் தான். மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் லொக்கேஷன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடச்சிதுன்னா உங்களுக்கு சென்னை ஆஃபீஸில் ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஜாபுக்கான கீ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கீ எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்தளவுக்கு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான். கான்ட்ராக்ட் டைப் பொறுத்தளவுக்கு ரெகுலர் ஜாப் தான். இது வந்து பெர்மனண்ட்டான ஒரு ஜாப் தான் கொடுக்குறாங்க. ஐபிஎம்மோட டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுவீங்க, கோட் ரைட் பண்ணுவீங்க, கோட் டெஸ்ட் பண்ணுவீங்க, டீபக் பண்ணுவீங்க, சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுவீங்க, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஜாப் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு கோடிங் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த போஸ்டிங்ஸ்க்கு அவங்க என்னென்ன ரெக்யர்ட் நாலேஜ் கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். எதில் அப்படின்னா ஜாவாவில், பைத்தானில், நோடில் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கான்செப்ட்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் மேனரிசம் உங்ககிட்ட இருக்குன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் நல்லா பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த அப்ளை நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு லோட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரைமரி இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸ் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க. ஏர்லி ப்ரொஃபஷனல் அப்படின்னா 3 வருஷத்துக்கு கம்மியாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட்டிவாவோ, அப்ரெண்டிஷிப் பண்ணுறதாவோ, இல்லை இன்டர்னாவோ இருந்தீங்கன்னா அது தனியாக கொடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. எந்த ஏரியாவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் எல்லா ஜாப்ஸுமே கொடுத்துருக்காங்க. சேல்ஸு, செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பிரைமரி கண்ட்ரி அண்ட் ரீஜனு, அடுத்து அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ஜாயின் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடலாம். அகெயின் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்.